மரியாதைக்குரிய இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்றாரு, நான் இன்னும் படிக்கணும், எனக்கு மியூசிக் தெரியல, அதனாலதான் நான் இப்படி பெர்சுவேட் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். சோ மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் மருது சகோதரர்கள். அவர்களை பற்றிய ஒரு சரித்திர கதையை இயல் இசை நடன வடிவமாக நான் மேடையேற்ற உள்ளேன் 7ஆம் தேதி. திரையில் அவரும் தரையில் இவரும் அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் வேகத்தில் இரட்டை தண்டவாளங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் பாகியராஜ் சார்னு அது பொருத்தம். நாங்கெல்லாம் அரசியல்ல இருக்கிறவங்க. அரசியல்ல என்ன பண்ணலாம், எந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணலாம், பிரச்சார யுக்தியை எப்படி புதுசா கையாளலாம்னு நாங்க யோசிப்போம். ஆனா நாட்டிய நாடக மேடையில இப்படி ஒரு டெக்னிக்கை புகுத்தி நீங்க பண்ணிருக்கிறது உண்மையில முரளிதரன் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்களுடைய நினைவு நாள் இன்று பிப்ரவரி 3. அவர் ஏன் அப்படி சொன்னார்? இந்திய சுதந்திர போராட்டம் வேலூர் சிப்பாய் கழகத்திலிருந்து ஆரம்பித்தது என்று வரலாற்றை திரிவுபடுத்தினார்கள். உண்மையிலேயே அவர்கள் மறைத்தது சிவகங்கையிலே இருந்த மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், குயிலி, இவர்களுடைய வரலாற்றை எல்லாம் அவர்கள் மறைத்து விட்டார்கள். அப்படி மறைத்ததைத்தான் இங்கே எடுத்து சொன்னார் திரு முரளிதரன் அவர்கள். இங்கே நான் நிக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. கண்ணதாசன் அவர்கள் சிவகங்கை சீமை படம் எடுத்த போது அதுல அந்த மருத மரங்கள் 2 மருத மரங்கள் இருக்கும். அந்த மருத மரங்களை காப்பாற்றி, அந்த மருத மரங்களை போற்றி காப்பாற்றினவராக என்னுடைய தந்தையார் மறைந்த நடிகர் PS வெங்கடாஜலம் அவர்கள் நடித்திருந்தார்கள். அந்த ஷூட்டிங்க்கு நான் நெப்டியூன் ஸ்டுடியோவுக்கு போயிருக்கேன். மரத்தை வெட்ட வருவாங்க. TK பகவதியும் முஸ்தாபா அவர்களும். எங்க அப்பா தடுப்பாரு. இது எங்களுடைய மருது சகோதரர்களா நாங்க நினைச்சு, பகவதி சொல்லுவார், நான் தான் மருது ராஜா அப்படின்ட்டு எங்க அப்பாவை கட்டி பிடிச்சி இது பண்ணுவாங்க. அந்த ஷூட்டிங் நான் சின்ன பையனா இருக்கும்போது போயிருக்கேன், 7-8 வயசுல. ஸோ அந்த மருது சகோதரர்களுடைய கதையை மருதிருவர் என்ற பெயரிலே நாடகமாக்கி அதற்கு உண்டான விஷயங்களை தேடுறாரு பாருங்க முரளிதரன் அவர்கள். எழுதினவர் ஒரு வெள்ளக்காரன். உடனே மோசாட்டோட பீஸை கொண்டாந்து அதுல கலக்கிறாரு. ரெப்ரசென்டிங் த ஆத்தர் இஸ் அ வெஸ்டர்ன், இஸ் அன் இங்கிலீஷ்காரன். இப்படி பல விஷயங்களை, வாழ்க்கை என்பது தினந்தோறும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். தினந்தோறும் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். நான் அப்படிதான் மியூசிக்ல கத்துக்கணும்னு இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நிறைய இருக்கு. மரியாதைக்குரிய இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்றாரு, நான் இன்னும் படிக்கணும், எனக்கு மியூசிக் தெரியல, அதனாலதான் நான் இப்படி பெர்சுவேட் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். சோ மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். அப்படி முரளிதரன் அவர்கள் இசை, இயல், நடனம், நாட்டியம், நாடகம் இவற்றில் எல்லாவற்றிலும் இருந்து தினந்தோறும் கற்றுக்கொண்டிருக்கிறார். கற்றுக்கொண்டு 30 மிகப்பெரிய படைப்புகளை கொடுத்து இன்று மிக உயரத்தில் இருக்கிறார். அவர் எல்லா நடன இயக்குநர்களுக்கும் நடன நாட்டிய தயாரிப்பாளர்களுக்கும் வெகு விரைவில் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக, ஒரு வாத்தியாராக, ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்டராக அவர் பல புத்தகங்கள் எழுத வேண்டும். அவரை ஃபர்ஸ்ட் எனக்கு அவரை அவர் என் மனசுல வந்தாருன்னா, அவங்களுடைய துணைவியார் சித்ரா முரளிதரன் அவர்களுடைய மாணவி ஒருத்தி ஆடிய நாடகத்திலே அடுத்தது தில்லானா ராகம் மதுவந்தி அப்படின்னாங்க. மதுவந்திங்கிற ராகம் நார்த் இந்தியன் ராகம். ஆக்சுவலா அது தர்மவதியோட ஜன்னியம். அந்த மதுவந்தி தில்லானாவை கேட்ட பிறகு, ஆஹா, இப்படி மதுவந்தி ராகத்தை எடுத்து இதுல இப்படி ஒரு தில்லானா பண்ணக்கூடிய அளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா அவர் உண்மையிலே ஒரு உண்மையான கலைஞராக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்பொழுதிலிருந்து அந்த முரளிதரன் என்ற பெயர் என் மனசுக்குள்ளே ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ஸ்தானத்திலே உட்கார்ந்தது.
அது இன்று ரியல் ஆகிவிட்டது. ஏன்னா சாவந்தலம் போய் பார்த்தோம், இந்த புடாபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ராவை வச்சு அவங்களுடைய ஹார்மனைஸ்டு பேக்கிங் மேலே நம்மளுடைய ஸ்வர பிரஸ்தாரங்களை ராகங்களுடைய ராக ஆலாபனைகளை வச்சு அதுக்கு பேக்கிங் பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே ஆஸ் அ மியூசிஷியன் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ சார். உங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு சக இசைக்கலைஞராக உங்கள் ரசிகனாக உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். உரைக்கும் வரை திருக்குறளாய், நிறைக்கும் வரும் என் தொகையாய், சொத்திரம் கூட்டும் நற்கணக்காய், செவிக்கு இனிதான சிறந்த நற்சுவையாய், எண்ணம் கவர் மண்ணும் சிலம்பாய், மணியாய் மணிமேகலை வடிவாய், செந்தமிழ் சிந்தாமணி சுடராய், சிந்தும் கலை வடிவாய், சீரிய மொழியாய், என்னை வாழ வைக்கும் என் தாய்மொழியே, தமிழ் மொழியே, உனக்கு முதற்கு வணக்கம். நான் யாருன்னு கூட தெரியாம கூப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. அவரோட பெருந்தன்மை எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் பாகியராஜ் சார், என்னோட சினம் தாழ்ந்த வணக்கங்கள். நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, ஒரே ஒரு வார்த்தை இந்த மாதிரி மறுதிருவர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. இன்றைய இந்த ஈவெண்ட் ஒரு சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக உலகத்துல, அதாவது தமிழர் வரலாற்றில் முதலாக தோன்றிய சுதந்திர போராட்ட வீரர்கள் மருது சகோதரர்கள், அவர்களை பற்றிய ஒரு சரித்திர கதையை இயல் இசை நடன வடிவமாக நான் மேடையேற்ற உள்ளேன் 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம். அதற்காக எனக்கு அன்பு உள்ளம் காட்டி ஆதரவு நல்குவதற்காக ஒரு 4 பேர் கூப்பிட்டிருக்கேன். முதல்ல இயல் இசை நாடக மன்றத்தின் உறுப்பினர் செயலாளர் திருமதி விஜயா தாயன்பன் அம்மா அவர்கள் மேடைக்கு வருமாறு தங்களை அழைக்கின்றேன். அடுத்தது தாயன்பன் சார், மியூசிக்ல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், அவரு நான் மேடைக்கு கூப்பிடுறேன். என்னை என்னோட வளர்ச்சியை 30 வருடங்களுக்கு மேலாக கண்டு என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் ராம்ஜி சார், நீங்க மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இன்றைய கதாநாயகர், எனது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் இயக்குனர், அவர்கிட்ட என்ன டேலண்ட் இல்ல, இன்ஸ்பிரேஷன் சார். நீங்க எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி இளம் தலைமுறைக்கு நீங்க இன்ஸ்பிரேஷன், என்ன இன்ஸ்பிரேஷனா இருக்கிறீங்க. இன்னைக்கும் ஹீரோ தான் அவர். நான் தான் சொன்னேன், நான் இன்னைக்கும் ஹீரோ தான் சார். உங்களை மேடைக்கு அழைப்பதில் ரொம்ப பெருமைப்படுகின்றேன். கிபி 1857க்கு முன்னர், சுதந்திரம் ஒரு இயக்கமாக மாறுவதற்கு முன், தமிழகத்தின் சிவகங்கை மண்ணில் தோன்றிய 2 சகோதரர்கள் ஆங்கில பேரரசின் அடித்தளத்தையே அதிர வைத்தனர். பலரி என்னும் சிறந்த ஆயுதத்தை கையாள்வதில் வல்லுநர்கள். கொரில்லா போர் முறையை தமிழகத்தில் முதலாக அறிமுகப்படுத்திய போர் வீரர்கள். ராமன் லக்ஷ்மணன் போல் உயிரும் உள்ளமும் ஒன்றாய் இணைந்தவர்கள். பெரிய மருது, சின்ன மருது பொதுமக்களிடையே சுதந்திர நம்பிக்கையை விதைத்து சுய கௌரவத்தை, தன்மானத்தை நினைவூட்டி தமது வீரத்தால் சுமார் 16 வருட காலங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே கிடுகிடுக்க வைத்தவர்கள் மருது சகோதரர்கள். இந்திய மண்ணின் ஜம்புத்தீவு பிரகடனம் என்ற ஒரு முதல் புரட்சி அறிவிப்பை எழுதி, சூரியன் அஸ்தமிக்காத பேரரசு என புகழ்ந்த ஆங்கில ஆட்சிக்கு எதிராக சவால் விடுத்த விடுதலை வீரர்கள். கிபி 1801ஆம் ஆண்டு ஜூலை 16 இந்த தேசத்தின் பிறவி பகைவர்கள் என்று ஆங்கிலேயர்கள்
உலகறிய அறிவித்த நாள். அதற்கான காரணம் விடுதலை போர் முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரனுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்திற்காக. ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான தூக்குகள், வரலாற்றில் எழுதப்படாத ஒரு நீதி. அதற்கான தண்டனை தொடர்ந்து 3 நாட்கள் இருவரும் தூக்கிலிடப்பட்டனர். மக்களிடம் இதை கண்டு அச்சம் நிலைத்திருக்கவே இந்த தண்டனை. ஆனால் நிலைத்தது அச்சமல்ல, பாரம்பரியம், நமது வீர வரலாறு. மருதிருவர் சுமார் 30ற்கு மேற்பட்ட இயல் இசை நடன நாடகத்தை தயாரித்து எழுதி இசையமைத்து உலகெங்கும் வெற்றிகரமாக நடத்திய ஒரு அனுபவத்தில் இந்த மருதிருவர் என்ற வரலாற்று சிறப்பு பெற்ற ஒரு நடன இயல் இசை நாடக வடிவினை மேடையேற்றி உள்ளேன். அதாவது வரும் 7ஆம் தேதி அன்று சுமார் 70க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம். நீங்க பாத்தீங்க புடாபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா அதுல வாசிச்சிருக்காங்க. அது போக வந்துட்டு ரியல் ப்ராப்ஸ் கொண்டு வரேன் நாங்க. அதாவது ரியலா குதிரை மேடையில வரப்போகுது, ரியலா மாடு வரப்போகுது. இது போக ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சீனே மொசார்ட் பீஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜெனரல் வெல்ஷ் அப்படின்றவன் தான் அந்த வார் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கான். இங்கிலீஷ்காரன் அவளை பத்தி நல்லா சொல்லலை, அவன் சொல்லியிருக்கான் மருது சகோதரர்களை பத்தி, அவங்களோட வீரத்தை பத்தி. அவன் சொன்னது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தான் கதையை சொல்ற மாதிரி இந்த கதையை சொல்லியிருக்கேன். சாருக்கு முன்னாடி நான் கதை சொல்றதுக்குலாம் நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. அது சொல்றதே பெரிய கதையா இருக்கும் உங்களுக்கு. அது இல்லை, அப்படி இல்லை. எனக்கு தான் தெரியுன்றது வந்து ஆணவம். எனக்கும் கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு அதாவது சொல்லுவேன் நான் என்னோட, அதாவது பெரிய பெரிய ஆலமர விருஷங்கள்லாம் இருக்குது உலகத்துல. அதாவது திரைத்துறையாக இருக்கட்டும், நடனத்துறையாக இருக்கட்டும், அந்த விருட்சத்துக்கு முன்னாடி போயிட்டு 400 ஆலமரம் நட போறேன்றது வந்து ஒரு இது கிடையாது. 400 சின்ன ஒரு செடி நட்டுட்டு போறேன்றது வந்து ஒரு பணிவான அடக்கம். அந்த அடக்கத்தின் பேரில் நான் சொல்கின்றேன். இந்த ஒரு நடன இயலிசை நடன இந்த வடிவத்திற்கு ஒரு சின்ன வடிவம் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் கண்டிப்பா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இசையமைத்து டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்காட் நவாப்பை பார்க்கும்பொழுது ஒரு கதக் நடனம், ஹைதர் அலியை பார்க்கும்பொழுது அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் அமைத்து பரதநாட்டியத்தையும் கலந்து ஒரு பல்சுவை நிகழ்ச்சியாக இதை அமைத்து இருக்கின்றேன். நீங்க பெரியவங்கெல்லாம் வந்து இதை கண்டிப்பா இதை பார்த்து ஆதரவு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது இயல் இசை நாடக மன்ற உறுப்பினர் செயலாளர் உங்க விஜய தாயன்பன் என்னுடைய பள்ளியின் பேரிலும் என் பேரிலும் எனது குடும்பத்தின் பேரிலும் மாறாத பற்று வைத்திருப்பவர்கள். அவர்களை 2 வார்த்தை பேசுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். பாக்யராஜ் சார் பத்தி பேசணும், ஆனா பேசப்படுறதில்லை. விஜயா தாயன்பன் அம்மாவை பத்தி பேசணும், பேசப்படுறதில்லை. எங்களுடைய மூத்த சகோதரர் எங்க மாநிலனோட சகமா பயணிச்ச அவர் தாயன்பன், அவரை பத்தி பேசப்படுறதில்லை. ஆனா யாரை பத்தி பேசணும்னா, ஆனா என்னை இந்த மேடையில் அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பாக்யராஜ் சார் வரணும் அப்படின்னு சொன்னது ராம்ஜினர். ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்ரிதிங் இஸ் ப்ரீ டிட்டர்மின்ட், நத்திங் இஸ் கோயிங் டு பி ரீரிட்டன் ஆர் ஓவர் ரிட்டன். எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. இன்னைக்கு இந்த மருதிருவர் நாட்டிய நாடகத்திற்கு இவர்கள் தான் வர வேண்டும் என்று அன்றைக்கே எழுதப்பட்டிருக்கிறதான் சொல்லணும். ஏன்னா நான் டக்குன்னு பாக்யராஜ் சார் எதனால சொன்னேன்னா, இங்கே முரளிதரன் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், தயாரிப்பு, நடிப்பு, வெளியீடு இத்தனையும் அஷ்டாவதானியா செய்து கொண்டே இருப்பவர். அதே இந்த டிராவல்ல பாருங்க, இவர் நாட்டிய உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். திரை உலகத்தில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம், டைரக்ஷன், வெளியீடு, தயாரிப்பு, ஆன்பாகித். அந்த திரையில் அவரும் தரையில் இவரும் அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் வேகத்தில் 2 தண்டவாளங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் பாக்யராஜ் சார்னு அது பொருத்தம். இன்னொன்னு விஜயா தாயன்பன் தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றத்தின் உறுப்பினர் செயலாளர், அந்த அம்மா வரணும்னு. ஏன்னா இவருடையது போடும்போதே ஆங்கிலத்தில் போடுச்சு டான்ஸ் மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட், இயல் இசை
அவங்க வந்து சரி. மூணாவது, நான் எதுக்கு வந்தேன்னா அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு. மருதிருவர் விடுதலை போராட்டத்தில் மக்கள் குரலாக ஒலித்தவர். இந்த 3 தான் இந்த மேடையில் அலங்கரிக்கு. அது அப்படியே வச்சு இப்போ இவருக்கு எனக்கு 38 வருட அனுபவம். ஆனா மானசீகமா இந்த கோப்பரஞ்சோனும் பிசலாந்தியார் மாதிரி பார்த்ததே ஒரு 8 வருஷம் மாத்திரம். அந்த 4 பேருக்கு இவர் நன்றி. இப்ப பேசினவரு மருது சகோதரரை பத்தி சொல்லியாச்சு, அவருடைய படைப்புகளை பத்தி அம்மா பேசினாங்க. அதையும் தாண்டி பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் மருது சகோதரரையும் தனக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தையும் அவர் சொன்னார். இப்ப நான் சொல்ல போறது பூரா எங்களுடைய இதயக்கனி மதுரை யார் முரளிதரன் அப்படித்தான். அந்த 4 பேருக்கு நன்றின்னு சொல்லணும் இல்லையா? இவர் அந்த சொல்ல வேண்டிய அந்த 4 பேருக்கு நன்றி. 1 அவங்களுடைய தாயார், 2வது அவருடைய தந்தை, 3வது அவருடைய குரு, 4வது தெய்வம் படைப்பு. அவங்க நாகலட்சுமி. அந்த அம்மா சொல்லுறது சின்ன வயசுல 7 வயசுல இவர் பரதக்கலைக்கு அடி வைத்து வைக்கிறார். இவர் போகல, மணிமேகலை இவர் சிஸ்டர் தான் டான்ஸுக்கு போறா. டான்ஸுக்கு போகும்போது அங்க சாமுண்டீஸ்வரி குருவில் அந்த பெண் ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த இதில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா இவர் ஒருத்தர் தான் ஆண் மகன். 7 வயசுல பள்ளிக்கூடத்து போகிற பசங்கள் எல்லாம் சக நண்பர்கள் இவரை கிண்டலும் கேலியும் பேசினாலும் அவங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, நீ கவலைப்படாது, இன்னைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் உலகமே உன்னை பார்க்கும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி ஆளாக்கியவர் அன்னை. தந்தை ராமச்சந்திரன் கடைநிலை ஊழியர், ரயில்வேல நடுத்தர வர்க்கம். இப்படி இந்த விலைக்கு இருப்பான். 3 பேர் குடும்பத்துல. கடைக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு கஷ்டம், கடன் வாங்கினாலும் ரயில்வேயில் பணி முடிந்து வெளியே வருகிற போது ஒட்டுமொத்த கிராஜுவிட்டி கருணை தொகையை கையில் வாங்கி கடனை அடைத்து விட்டு கலைக்காக பிறந்திருக்கும் தவ புதல்வன் என்று அடையாளம் காட்டி இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டிருக்கார் பாருங்க. அது தந்தை. குரு சாமுண்டீஸ்வரி. அந்த சாமுண்டீஸ்வரி அம்மா பெரிய பாக்கியம்னா போட்டியும் பொறாமையும் பூசலும் எதிர்பார்க்கிறவர்களெல்லாம் ஒருபடி மேலே இருக்க வேண்டும் என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிற நாட்டிய உலகத்தை அகற்றி விட்டு அந்நிய மண்ணில் போய் சேருகிற போது தன்னுடைய கலாலயத்தையே நாட்டிய கஷேத்திராவையே கையில் கொடுத்து விட்டு இனி உன் கையில் என்று ஒப்படைத்தார் பாருங்க அந்த குரு. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இவரை ஆட்டி படைத்த அகிலம் முழுக்க இப்படி ஒரு சரஸ்வதி மைந்தன் பவனி வருகிறார் என்று ஆசீர்வதித்திருக்கும் அந்த தெய்வம். அந்த 4 பேருக்கு நன்றி என்று அதற்காகத்தான் சொல்லி அடுத்து கலைவுலகம் அந்த 4 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 1 முரளிதரன், இன்னொன்று நிழலாகவே நடந்து கொண்டிருக்கும் அவரது இல்லத்தரசி உள்ளத்தரசி சித்ரா முரளிதரன், 3வது இப்படியும் ஒரு மகளா என்று ஆச்சரியக்குடியோடு அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தவ புதல்வி காவ்யா. காவ்யாவுக்கு கை கொடுத்து இன்றைக்கு காந்தாராவில் பட்டி தொட்டிகள் எல்லாம் பட்டியை கிளப்பிக் கொண்டிருக்கும் இசை, அது மெல்லிசையாகட்டும் திரையிசையாகட்டும் அரை இசையாகட்டும் அத்தனையும் வெற்றி பலம் வந்து கொண்டிருக்கும் எங்களுடைய சாய் விக்னேஷ். அந்த 4 பேருக்கு நன்றி. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள். அந்த பல்கலைக்கழகத்தை இந்த பல்கலைக்கழகத்தின் முன்னால் பார்த்து பாராட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. இப்போ அடுத்த ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறேன். 2022 ஜூலை மாதம் 28ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலினுடைய அறைக்குள் நுழைந்து 10 லட்சம் ரூபாய் காசோலையை கையில் கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? சினிமாக்காரர்கள் கொடுக்கலாம், பணம் வருகிறது. அரசியல்வாதிகள் கொடுக்கலாம், பணம் வருகிறது. தொழிலதிபர்கள் கொடுக்கலாம், பணம் வருகிறது. ஆனால் பாட்டிலும் பரதத்திலும் சம்பாதித்து வந்த பணத்தை 10 லட்சம் ரூபாயை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு நன்கொடையாக முதல்வரை சந்தித்து கொடுத்தது. அந்த நிமிடத்தில் நான் செய்தியை எழுதுகிற போது ஒரு சிரித்து போனேன். அது எப்படி சம்பாதிச்சதுங்க? அதில் தான் இவர் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், கின்னஸ் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை 12 உலக சாதனை படைத்ததில் உச்சம் தொட்டு நிற்கிற ஒரே ஒரு சாதனை என்ன தெரியுமா?
அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, துபாய், சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா என்று அத்தனை பூமி பந்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கையில் அணைத்து வைத்து செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு தமிழ் அன்னைக்கு ஒரு பாடலை எழுதி இயக்கி இசையமைத்து 900 கலைஞர்களை இத்தனை நாடுகளிலிருந்து இணையதளம் மூலம் ஒன்றிணைத்து அவர்களை ஒரே நேரத்தில் மேடையேற்றி அகிலத்தை வியக்க வைத்து அண்ணாந்து பார்க்க வைத்த ஒரு தவப்புதர்களின் சாதனை இதுவரைக்கும் பாட்டும் வர்க்கத்தில் எந்த ஒரு கலைஞனும் நெவர் பிஃபோர் நெவர் அகைன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாதனை படைத்து அமைதியாக இருக்கக்கூடிய இவருடைய வெற்றிக்கு அடிப்படையே 3 தாம்மா. 1, இவர் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார் பார்க்கணும். 1, மகாகவி பாரதி அவருடைய வாழ்க்கையை படித்து 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 பாடல்களை கேட்டு 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 தன்னை புடம் போட்டு கொண்ட ஒரு மகன். அடுத்து இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அன்றும் இன்றும் என்றும் நினைவில் வாழக்கூடிய அப்துல் கலாம் ஐயா. 3வது கலை ஞானி, அன்றும் இன்றும் என்றும் இந்த திரையுலகம் இருக்கும் வரை பேசக்கூடிய கலைஞர். அவர் நாடகத்தில் அவர் இரட்டை வேடம் போட்டார். ஒன்று நாகநந்தி, இன்னொன்று புலிகேசி என்று. அந்த இரட்டை வேடத்தை ஏற்பதற்கு அடித்தளமாக ஆதார சுருதியாக இவர் எடுத்துக்கொண்ட கலைஞன் ஆளவந்தான் கமல்ஹாசன் என்று ஆணித்தரமாக அடித்து சொன்னார். ஆக வாசம் சுவாசம் எப்படி கலைஞானி கமல்ஹாசன் அவர்களுக்கு ரத்தத்தில் 2 கலந்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது மாதிரி வாசமும் சுவாசமும் பாட்டும் பதமும் என்று தன்னை பதிவு செய்து கொண்டிருக்கும் இவர் 7ஆம் தேதி நடத்தப்போகும் இந்த நாட்டிய நாடகம் நம்முடைய கலை உலக பெருமக்கள், குறிப்பாக பிரசாத் கலையரங்கம் என்றால் அரங்கு நிறைந்திருக்கும் இந்த பத்திரிகையாளர்கள் ஊழியர்கள் அவசியம் கண்டு ரசிக்க வேண்டும். மருதிருவர் ஒருவர், பெரியவர் இவர், சின்னவர் எங்களுடைய இதய நண்பர் சிவகுமார். மருதிருவராக இவர்கள் இருவரும் வேலுநாச்சியாராக காவியாவும் இணைந்திருக்கும் இந்த காவிய படைப்பு எப்படி வரப்போகுது என்றால், இந்த படைப்பு கடந்து முடிந்து நடந்து பல சாதனைகளை முறியடித்த பிறகு ஜெமினியின் எம்பரம் இரட்டை குழலோடு இருக்கும் அந்த குட்டி பையன்கள் மாதிரி இந்த கலைவலகத்தில் எங்களுடைய மதுரையார் முரளிதரனும் சிவகுமாரும் காவ்யாவும் குடும்பத்தினரும் காலாகாலத்திற்கு பேசப்படுவார்கள் என்று நான் சொல்லி வார்த்தையை முடிக்கிற போது அது மக்கள் குரல் அல்ல, மகேசன் குரல் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சினிமானா திரைக்கதை எப்படி இருக்கணும்னு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை ஏற்படுத்தின பெரும் மதிப்பிற்குரிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களே, அருமை மரியாதைக்குரிய மக்கள் குரல் ராம்ஜி அவர்களே, என்னுடைய துணைவர் இசையமைப்பாளர் கலைமாமணி தாயன்மன் அவர்களே, என் உடன்பிறவா சகோதரி சித்ரா முரளிதரன் அவர்களே, நான் மிகவும் பெரிய ஃபேன். யாருக்குன்னா முரளிதர் சாருடைய பொண்ணு காவ்யா. அப்படிப்பட்ட ஒரு டான்சர். எனவே காவ்யா வந்திருக்காங்க. காவ்யா அவர்களே, அதே போல காவ்யானுடைய கணவர் சாய் விக்னேஷ் எங்க வீட்டுக்காரர் மியூசிக்ல எல்லாம் வந்து பாடி, அதுவும் திருக்குறளை அவர் இசையமைச்சிருக்கிறாரு. பல திருக்குறளை எடுத்து பல்வேறு ராகங்கள்ல இசையமைச்சதை தம்பி வந்து பாடி கலக்கிட்டாரு. அவ்வளோ பிரமாதமா. அவரை பத்தி சொல்றதுன்னா, காந்தாரானுடைய அந்த மெயின் தீம் சாங்கை பாடினவர் சாய் விக்னேஷ். அப்பேற்பட்ட ஒரு கலை குடும்பம். எனவே அருமை தம்பி சாய் விக்னேஷ் அவர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இந்த பிரசாத் தியேட்டருக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் மியூசிக் பண்ணப்பெல்லாம் வந்திருக்கேன். அதுவும் 70 mm தியேட்டரில் 40 பீஸ் 50 பீஸ் ஆர்கெஸ்ட்ராவோட மலையாளத்தில் கொடிகட்டி பிறந்த ராகவன் மாஸ்டருடைய மலையாள படத்துக்கு அவர் அசோசியேட் மியூசிக் டைரக்டராக இருந்தப்ப அங்கே வந்து தாஸ் சாரு, சித்ராம்மா, வாணி ஜெயராம்
எல்லாம் பாடம் இப்படி நிறைய இந்த தியேட்டருக்கு வந்திருக்கேன். குறும்படங்கள் பார்க்க வந்திருக்கேன், ஃபியூச்சர் ஃபிலிம் பார்க்க வந்திருக்கேன். ஆனா இதுதாங்க முதல் முறை ஒரு நாட்டிய நாடகத்தை அறிமுகம் பண்றதுக்காக இப்படி ஒரு விழாவை பிரசாத்ல ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னா இதுலயும் முரளிதரன் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு விஷயத்த பண்றாருன்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் அத்தனையும் பார்த்துருக்கோம், நாங்க ஒரு 2-3 பார்த்துருக்கோம். அது வந்து ஸ்டேஜ்லயே ஒரு ஃபிலிம். இப்ப நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு ரெக்கார்ட் பிரேக்கான ஒரு விஷயம். உங்க எல்லாருக்கும் தெரியும், அதுவும் பத்திரிகைக்காரர்களுக்கு நிச்சயமா தெரியும். மோடி முதல்ல வர்றதுக்கு முன்னால பிரச்சாரத்துக்காக ஒரே நேரத்துல மோடி அவர்கள் பல இடத்துல பேசணுங்கிறதுக்காக இந்த ஆலோகிராம் டெக்னிக் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த ஆலோகிராம் வந்தது. ஆனா இப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன ஆச்சரியம்னா, நாட்டிய மேடையில அவரே 2 வேஷம் பண்ணாரு. புலிகேசியாவும் பண்ணியிருக்காரு, நாகநந்தியாவும் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீன்ல வந்து போறது காட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2 பேரும் மீட் பண்ற மாதிரி ஒரு சீனை சினிமால காட்டலாம். பல டெக்னிக் இருக்கு, டைரக்டர் இருக்காரு. ஆனா ஸ்டேஜ்ல நாகநந்தியும் புலிகேசியும் சந்திக்கிறாங்க. அதை எப்படி காட்டியிருக்காருன்னா, ரியலா அங்க நிக்கிறது முரளிதரன் அவர்கள் நாகநந்தி வேஷத்துல. அவர் கூட உரையாடல், அந்த கான்வர்சேஷன் வித் புலிகேசி, அதே முரளிதரன் ஹாலோகிராம்ல. உங்க முகசுதிக்காக சொல்லல, நான் உண்மையில அசந்து போனேன். இப்படி ஒரு டெக்னிக்கை நாங்கெல்லாம் அரசியல்ல இருக்கிறவங்க, அரசியல்ல என்ன பண்ணலாம், எந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணலாம், பிரச்சார யுக்தியை எப்படி புதுசா கையாளலாம்னு நாங்க யோசிப்போம். ஆனா நாட்டிய நாடக மேடையில இப்படி ஒரு டெக்னிக்கை புகுத்தி நீங்க பண்ணிருக்கிறது உண்மையில முரளிதரன் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. யுவர் டெடிகேஷன், யுவர் கான்சன்ட்ரேஷன், அந்த அளவுக்கு இந்த கலை மேல அவ்வளவு பற்று, அவ்வளவு ஆர்வம், எதையாவது சாதிக்கணுங்கிற வெறி. அதன் காரணமாகத்தான் இப்படி நான் நிறைய இயலிசை நாடக மன்ற உறுப்பினர் செயலாளர் அப்படிங்கிற முறையில நிறைய நாட்டியங்களுக்கு தலைமை தாங்க கூப்பிடுறாங்க, சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. போய் அத்தனையும் பார்ப்பேன். சித்ராவுடைய பல ஸ்டூடெண்ட்ஸுடைய எத்தனையோ நாட்டியத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். இதுல என்னன்னா சித்ரா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் வேரியஸ் டீச்சர்ஸ் ஏதாவது 5 ஐட்டம் அன்னைக்கு பண்றாங்கன்னா அதுல 2 ஐட்டம் முரளிதரன் அவர்கள் இசையமைச்சு கம்போஸ் பண்ணி கோரியோகிராஃப் பண்ண ஐட்டமா நிச்சயமா இருக்கும். இந்த வர்ணம் கம்போஸ்ட் பை மதுரை முரளிதரன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பல்வேறு மேடைகள்ல நான் பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு அதுலேயும் அவர் திறமை வாய்ந்தவர், நாட்டியம் ஆடுவதிலும் திறமை வாய்ந்தவர், நடிப்பிலும் திறமை வாய்ந்தவர். அதனாலதான் இத பேலேன்னு சொல்லாம, நாட்டிய நாடகம்னு சொல்லாம மியூசிக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஒருவேளை இயல் இசை நாடக உறுப்பினர் செயலாளர்ங்கிறதுனால தான் என்ன இன்னைக்கு கூப்பிட்டாரோ என்னமோ தெரியல. ஏன்னா 2 அந்த பேர் ஒற்றுமை அப்படி இருக்கு. அந்த வகையில மிக சிறப்பான ஒரு கலைஞர். அதுவும் இந்த மருதிருவர் எனக்கு ரொம்ப கவர்ந்தது. மருது சகோதரர்கள்னு நாம நிறைய அட்ரஸ் பண்ணுவோம் சொல்லுவோம், மருது பாண்டியர்கள்னு அட்ரஸ் பண்ணுவோம் சொல்லுவோம். ஆனா அந்த சகோதரர்களை அழகான அந்த தமிழ்ல அந்த யூசேஜ் இருக்கே, மருதிருவர். ஆஹா, எக்ஸலண்ட். அந்த வார்த்தையே, அந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்படி நானே சொல்லிட்டு போனா டைரக்டர்லாம் இருக்காங்க பேசுறதுக்கு. முரளிதரன் சாருக்கு என் மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். உலகம் பூரா போய் பரத கலையை, தமிழ் பண்பாட்டை வளர்க்கறதுக்காக நீங்க எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீங்க. உங்கள் முயற்சிகள் தொடரட்டும், மென்மேலும் வெற்றிகள் உங்களுக்கு வந்து குவியட்டும் என வாழ்த்தி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.